மொறு மொறுன்னு வெங்காய பக்கோடா ஈவினிங் ஸ்நாக்ஸாக சிம்பிளாக எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 3 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 4 பூண்டை தோலோடு தட்டிட்டு சேர்த்துக்கணும். கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவு உப்பு, 1 கப் அளவு கடலை மாவு, 1/2 கப் அளவு அரிசி மாவு, 1 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக கேசரி பவுடர் கொஞ்சமாக கலருக்காண்டி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெயே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும் போது பொரிச்சு எடுக்கும் போது அதிக அளவில் எண்ணெய் பிடிக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் காயிற அளவுக்கு ஊறுனா போதும். ரொம்ப நேரம் வெங்காயத்தை ஊற வைக்கக்கூடாது. ஊற வச்சோம்னா வெங்காயத்துலேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிரும். அப்புறம் வதன்னு தான் வரும். நல்லா மொறு மொறுன்னு பக்கோடா வராது. இப்போ பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. சூப்பரான டேஸ்ட்டில் வெங்காய பக்கோடா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.